கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணிக்கு ஆதரவாக அவரது மகள் வந்தனா குனியமுத்தூர் சுகுணாபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் 2021 தேர்தலில் தந்தைக்கு அளித்த ஆதரவுக்கு மக்களிடம் நன்றி தெரிவித்தார். கோவை மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியவர் தனது தந்தை என்றும் அவர் கூறினார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் தற்போதைய ஆட்சியில் புதிய திட்டங்கள் எதுவும் கொண்டு வரப்படவில்லை என்றும் முந்தைய ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்களே செயல்படுத்தப்படுகின்றன என்றும் தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு குறித்து கவலை தெரிவித்த அவர் மீண்டும் நல்ல ஆட்சி அமைய இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் அப்பா உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது நம் கோவை மாவட்டத்திற்கு அதிகமான தார் சாலைகள், பாலங்கள், அரசு கல்லூரிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு சார்ந்த கட்டிடங்கள், கூட்டு குடிநீர் திட்டங்கள், குளங்களை தூர்வார்கள் போல பல திட்டங்களை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டு வந்தாரு. குளங்களை தூர்வாரி அதை சுற்றி பார்க், வாக்கிங் ட்ராக் எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி செஞ்சாரு. இந்த மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வரணும்னு நினைச்சாரு. ஆனா நம்ம ஆட்சி அமையாததால் அது செய்ய முடியல. நம்ம ஆட்சியில் வெஸ்டர்ன் பைபாஸ் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அது இந்த ஆட்சியில் சரியாக திட்டமிடாம செய்ததால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அது நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சிறு குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை பாதிக்கப்படுகிறார்கள். நம்ம அம்மாவின் ஆட்சியில், புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது, சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது. ஆனா இப்ப அப்படி இருக்கா? மீண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க இரட்டை சின்னத்தில் வாக்களியுங்கள். நம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நம் கோவை மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக அப்பா கேட்ட அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. அவருக்கு நம் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.